எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திரசேகர். என்னுடைய எர்த்லைன் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகன்னு வரவேற்கிறேன். நிறைய மரங்களும் செடிகளையும் நாம் வளர்க்குறோம் வீட்டுங்களில் என்ன. ஆனால் இந்த மரம் செடிகள்லேயும் தெய்வீக சக்திகள் உள்ள மரங்க தனியாக இருக்குது, அப்படிப்பட்ட செடிகளும் தனியாக இருக்குது. இந்த செடி மற்றும் கொடி மற்றும் மரங்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தெய்வீக மரத்தை பதிவில் நாம் பார்க்க போகிறது வில்வ மரம். பாருங்கள், தெய்வீக சக்தி பொருந்திய இந்த மரத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது. இதனுடைய இலைகள் மூன்றாக இருக்கும். அதனுடைய தத்துவம் என்னன்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் சேர்ந்தது இந்த வில்வ மரத்தினுடைய இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனை வழிபடுறதுக்கு இந்த வில்வ இலையை தினசரி பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், இந்த வீட்டில் எவ்வளோ அழகான பெரிய மரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வில்வ காய்கள் பார்த்தீங்களா. வில்வத்தால் பொடி செய்கிறாங்க, வில்வ லேகியம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இலைகளை ஆயுர்வேதம் சித்தா மருத்துவத்தில் பயன்படுது. வில்வ இலை கஷாயத்தை செய்து குடிச்சிட்டு வந்தால் உடல் உஷ்ணம் குறைக்குது, வாய் துர்நாற்றத்தை போக்குது. அப்படிப்பட்ட பல மகத்துவத்தை கொண்டது இந்த வில்வ மரம். இந்த வில்வ மரத்தை நீங்களும் உங்களுடைய வீட்டில் வளருங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு தினசரி பூஜை செய்யறதுக்கு இந்த வில்வ இலைகளையும் பயன்படுத்துங்க. அடுத்ததை நாம் பார்க்க போகிறது வேப்ப மரம். பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கு வேப்ப மரம். இந்த வேப்ப மரம் ஒவ்வொரு அம்மன் கோவில்லையும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மேலும் வேப்ப மரத்தில் மஞ்சள் சேலை கட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மரத்தில் இலை, பூ, பட்டை அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டது. வேப்பஞ்சலை அம்மன் கோயிலில் கட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மை போட்டால் வேப்ப இலைகளில் மேல் படுக்க வைக்கிறதாலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதனால் புண்களும் ஆறி போயிடுது. வேப்பமர காற்று நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வேப்ப மரத்தை நாம் பாதுகாப்பாக வைக்கணும். மாமரம் இது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது. மாமரம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்லேயும் மாவிலை தோரணங்களை கட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் மா இலை தோரணம் கட்டப்படுது. இதுவும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிற மரம்னு சொல்லப்படுது. உங்கள் வீட்டில் இதை வளர்த்து பயனடைங்க. இதற்கு அடுத்ததாக அரச மரம். இந்த அரச மரம் படைப்பு கடவுளான பிரம்மாவோட அம்சமாக இந்த அரச மரம் சொல்லப்படுது. இந்த அரச மரத்துக்கு கீழே தான் பிள்ளையார் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுது. அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் பிள்ளையாரும் அரச மரம் ஒன்றா இருக்கிறதால இதில் நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்குது. பிள்ளையாரையும் நாம் வழிபடுறோம், அப்படியே அரச மரத்தையும் நாம் சுற்றி வரோம். இதனால் நாம் பிரம்மனையும் வழிபடுறோம். இப்படி சுற்றி வரதால் நல்ல காற்று நம்ம நுரையீரலுக்கு கிடைக்குது. நீண்ட நாள் வாழவும் இது வழி செய்யுது. ஸோ அரச மரத்து பிள்ளையாரை வணங்கி தோப்பு கரணமும் போடுங்க. அதுக்கு முன்னாடி தலையில் குட்டிக்குங்க. இப்படி தலையில் குட்டிக்கிறதால நம்ம மூளை நரம்புகள் செயல்படுது. தோப்பு கரணம் போடுறதால கால்களுக்கு நல்ல வலு கிடைக்குது. காதை பிடிக்கிறதால நம்ம பிரெயினும் சூப்பர் பிரெயினாக மாறுது. அதனால தான் ஸ்கூலில் தோப்பு கரணம் போட சொல்கிறாரு வாத்தியார். ஸோ அரச மரமும் பிள்ளையாரும் பிரிக்க முடியாத ஒன்று. அடுத்ததாக இப்போ நாம் பார்க்க போகிற தெய்வீக மரம் எதுன்னா ஆலமரம். இந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்கள், ஆலமரத்தினுடைய பயன்கள் என்னன்றது லட்சுமி அம்மா சொல்கிறாங்க, கேட்டுங்க. இந்த நுனி வேர் தேங்காய் எண்ணெயில் போடுவாங்க. இந்த அடி வேர் பல்லு வளர்க்க யூஸ் ஆகுது. இந்த தழை சாப்பிட யூஸ் ஆகுது. இந்த காய் பழம் பழுத்தா சுகருக்கு செல்லுது, நாட்டு மருந்துக்கு யூஸ் ஆகுது. ஆலவேரும் பல்லு குருதின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆலவேரு பல்லுக்கு உறுதி, பல்லு வளர்க்க உதவும். இந்த பட்டையை செதுக்கி சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறாங்க சுகருக்கு. தீ காயம் பட்டால் அந்த பட்டை தூளை போடுவாங்க. அதேமாதிரி இந்த பால் இதில் மரத்தில் கொத்துனா பால் வரும். அந்த பாலை வாயில் புண்ணு இருந்தால் அந்த பாலை தடிப்பாங்க. கண்டிப்பாக ஆலமரம் ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல விஷயம். ஆமாம், ஆலமரம் ரொம்ப நல்லது. மரத்தை வச்சு பயன்படுங்க. இந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த விழுதுகள் அப்படியே பெருசாகி பூமிக்கு வரைக்கும் வந்துடும், பூமியில் புதையும். இப்படிப்பட்ட பெரிய பெரிய 100 வருஷம் 200 வருஷம் ஆலமரங்கள்லாம் இருக்குது. சிலது 500 வருஷத்து கூட இருக்குது.
நம்ம எல்லாருடைய கடமை ஒரு மரத்தையும் பாதுகாக்கணும், ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது. அப்படி வெட்டுறதா இருந்தாலும் இந்த மரங்களை அப்படியே வெட்டி வேறு இடத்துல நடணும், அப்படி செய்யணும். எந்த மரத்தையும் அழிக்கக்கூடாது. சரிங்களா? தெய்வீகமான மரம் செடி கொடிகளை பற்றி நாம் பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் அடுத்ததை நாம் பார்க்க போகிறது மருதாணி செடி. இந்த மருதாணி பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, ஏன்னா இது அத்தனை பிரபலமானது. கல்யாணம் மற்றும் விசேஷ நாட்களில் மருதாணியை கையில் மற்றும் கால்களில் அணிகிறது ஒரு மங்களகரமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருதாணிக்கு மருத்துவ குணமும் இருக்குது. நகைச்சுத்தியால் அவதிப்படுறவங்க இந்த மருதாணியை வச்சுக்கிட்டால் நகைச்சுத்தி காணாமல் போயிடும். மேலும் மருதாணி பூக்கள் மகாலட்சுமியின் வாசம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த செடியை வீட்டு வாசலில் வச்சுக்கிறதால குடும்பத்தில் பண கஷ்டமே இல்லாமல் செல்வம் நிறைஞ்சி வாழ்வாங்க. இத்தனை பயனை உடைய மருதாணி செடியை நீங்களும் வீட்டில் வளருங்க. இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா முக்கண் இருக்கும். முக்கண் வந்துட்டு சிவனுடைய நெற்றிக்கண்ணையும் குறிக்குது. அதனால் இந்த தேங்காய்ன்றது தெய்வீகத்தன்மை உடையதுன்றதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வாழை மரம். இந்த வாழை மரம் என்னென்னா, எல்லா ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் வாழை மரம் இல்லாமல் நடக்கிறதே கிடையாது. வாழைக்கு அவ்வளோ மகத்துவம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை இலையில் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாழைக்காய் பொரியல் செய்து சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழமும் பல வகையான பூவம்பழம், செவ்வாழை, ரஸ்தாளி இப்படின்னு பல வகையான வாழைப்பழம் நமக்கு இதிலிருந்து கிடைக்கிது. ஒரு பழங்களும் ஒரு வித்தியாசமான சுவை இருக்கும், வித்தியாசமான மருத்துவ குணங்களும் இருக்கும். இத்தனை குணங்கள் இருக்க இந்த வாழை மரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வளருங்க. அது மட்டும் இல்லாமல் மரம் நடுதலை ரொம்ப முக்கியமாக நீங்கள் பின்பற்றணும். மரத்தை வெட்டுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது சிலருக்கு. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், மரத்தை வெட்டாதீங்க. மரத்தை வளர்க்குறது தான் நம்முடைய சந்ததிக்கு, அடுத்த சந்ததிக்கு நாம் செய்ய போகிற நற்பலன் ஆகும். இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தெய்வீகமான ஒரு செடியை பற்றி. இது எதுனா துளசி. எல்லார் வீட்லேயும் இந்த துளசி செடி வளர்க்கப்படுது. அது ஏன்னா துளசி இருக்கும் இடங்களில் மகாவிஷ்ணு குடியிருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் தினமும் இந்த துளசிக்கு தீபம் ஏற்றி வழிபடவும் செய்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் துளசி செடி இருக்குது. இதற்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம் தரப்படுது. சளிக்கு மற்றும் பல விதத்துக்கு நம்ம உடம்புக்கு இது பயன்படுறது இந்த துளசி செடின்றது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த பதிவில் நான் முக்கியமான செடின்றது இந்த துளசியை பற்றி நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் இந்த துளசி செடியை இதுவரைக்கும் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு இதை வளருங்க. இந்த துஷ்ட சக்திகளும் வீட்டில் அண்டாது. அது மட்டும் இல்லாமல் பாம்பு, தேள், புறா இந்த மாதிரி ஜீவ ஜந்துக்களும் உள்ளே வராமல் இது பாதுகாக்குது. தெய்வீக சக்தி நிறைந்த மரம் செடி கொடிகளை பற்றிய வீடியோ இத்தோட முடிஞ்சது. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எர்த்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மென்மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களை போடுறதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பாரத் மாதா கி ஜெய்.